அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியன் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. இங்க பாருங்க, இஸ்ரவேலர் இருந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு பிரதான ஆசாரியன் ஒருவன் நியமிக்கப்பட்டான். சரிங்களா? அந்த பிரதான ஆசாரியன் மற்றவர்களுடைய பாவம் நிவர்த்திக்காக அவன் என்ன பண்ணுவான்? முதல்ல அவன் அவன் பலியை அவன் என்ன பண்ணான்? பலியினுடைய ரத்தத்தை அவன் தேவனுடைய சமூகத்துக்கு அவன் செலுத்துவான், அல்ல கொண்டு போவான். ஆனால் என்ன சொல்லப்படுகிறான்? அவனும் மாம்சத்தில் இருக்கிறான், மனுஷனா இருக்கிறதுனால முதல்ல அவனுக்காக அவன் பலி செலுத்துவான் என்று சொல்லப்படுகிறது. இங்க பாரு 3வது வசனம், அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காகவும் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. தன்னுடைய பாவங்களுக்கும் அவன் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. தன்னுடைய பாவத்திற்கும் அவன் பலியிட வேண்டியதாய் இருக்கிறது. யாரு? பிரதான ஆசாரியன். அல்லேலூயா. அதாவது தன்னுடைய பாவத்திற்கும் ஒரு நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, இதுக்கு ஈக்குவலண்டா ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவனுடைய லைஃப்ல நடக்க வேண்டியதா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி பிரதான ஆசாரியன், அல்லேலூயா, பிரதான ஆசாரியன் எப்படி அவனுடைய பாவத்திற்காக அவன் பலியிட்டு அவன் தன்னை சுத்திகரிக்க வேண்டியதா இருக்கிறது பாருங்க. அதுபோல இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. அதற்காக தான் என்ன நடக்கிறதா? 7வது வசனம், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் என்ன பண்ணார்? அவர் பாடுகளை பட்டு அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. He learned obedience. அதற்கு முன்பாக அவருக்கு தெரியாது அப்படி ஒரு காரியம் இருக்கிறது என்று. அல்லேலூயா. அவருக்கு தேவையா ஒபீடியன்ஸ் கத்துக்கணும்னு? கிடையாது. அல்லேலூயா. ஆனா பாருங்க, எப்படி ஆசாரியன் பாருங்க அவனுக்காக பாருங்க அவனுக்காக அவன் பலி செலுத்துகிறான் பாருங்க. சரிங்களா? மற்றவர்களுக்கு பலி செலுத்துறதுக்கு முன்பாக தனக்காகவே பலி செலுத்துகிறான். ஒருவேளை மற்றவர்களுக்கு அவன் பலி செலுத்தவில்லை என்றால் தனக்காகவும் அவன் பலி செலுத்த வேண்டியதில்லை. அல்லேலூயா. அவன் மற்றவர்களை பலி செலுத்துறதுக்காக முன்னாடி அவனை சுத்திகரிக்கிறான். அல்லேலூயா. தன்னை தயார் செய்துக்கிறான். நம்மளை கீழ்ப்படிதலுக்கு கொண்டு வரதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தம்மை கீழ்ப்படிதலுக்குள்ள அவர் நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லாமா. நம்ம கீழ்ப்படுகிறதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தம்மை கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்துகிறார். அவரையே கீழ்ப்படிதலுக்குள்ள நடத்துகிறார். எப்படி பிரதான ஆசாரியன் பாருங்க அவன் தனக்காக அவன் பலி செலுத்துகிறானோ அதுபோல இயேசு கிறிஸ்து தனக்கான ஒரு கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா சொல்லாமா. அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு அவர் பெர்ஃபெக்ட் ஆன பிறகு எப்படி பிரதான ஆசாரியன் தாம் பரிசுத்தமாகறான் பாருங்க அவன் பலி செலுத்தி, அதுபோல குமாரனும் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி, அல்லேலூயா, நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அல்லேலூயா சொல்லாமா.